தமிழக போக்குவரத்து துறை சார்பில் 66 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 100 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது. சென்னை பல்லவ நிலத்தில் வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னையில் மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் மக்கள் அதிகம் பயணித்து வந்தாலும் பேருந்துகளிலும் வழக்கம் போல கூட்டம் அதிகரித்தே வருகிறது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் பேருந்துகளில் பயணித்து வரும் நிலையில் காலை, மாலை நேரங்களில் பேருந்து நிலையங்கள் மக்கள் கூட்டத்துடன் வழிந்தே காணப்படும். கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என பயணிகள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தமிழக அரசு தற்பொழுது புதிதாக 100 பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. மேலும் பல பேருந்துகள் பழுதடைந்து போனதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. இதன் காரணமாக போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டது. இதனிடையே சென்னை மாநகர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு எந்த வசதிகளும் இல்லை என சமூக ஆர்வலர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருங்காலங்களில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் புதிய பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு வசதிகள் செய்து தருமாறு உத்தரவிட்டது. அதன்படி தற்பொழுது புதிதாக 100 பேருந்துகள் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் 58 பேருந்துகள் தாழ்தள சொகுசு பேருந்து. இந்த தாழ்தள சொகுசு பேருந்துகளில் பல நவீன வசதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தானியங்கி கதவுகள், டிஜிட்டல் பெயர் பலகை, சிசிடிவி கேமரா, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக இருக்கை போன்ற வசதிகள் தாழ்தள சொகுசு பேருந்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் ஏறி இறங்கும் வகையில் பேருந்தின் தளம் 400 மில்லிமீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் எந்த பேருந்திலும் இல்லாத அளவில் பேருந்தின் உயரத்தையே குறைக்கும் அளவிற்கு பிரத்யேக வசதி செய்து தரப்பட்டுள்ளது. அடுத்த பேருந்து நிறுத்தத்தை முன்பே அறிந்து கொள்ளும் வகையில் LED போர்டு மற்றும் ஒலிபெருக்கி வசதி, தீயணைப்பு கருவிகள் போன்றவையும் பொருத்தப்பட்டுள்ளது. தற்பொழுதைக்கு 100 பேருந்துகளில் 58 பேருந்துகளே இதுபோன்ற வசதிகளை பெற்றுள்ளது. இதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏராளமான பேருந்துகள் கொண்டுவரப்படுமா? பழைய வழக்கொழிந்த பேருந்துகளுக்கு முடிவுரை எழுதிவிட்டு அதிநவீன பேருந்துகளை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதே பலரது கோரிக்கை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் ராஜேஷ்.